ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கடந்த மாதமே கிளாம்பாக்கத்தில் இருந்து பேருந்துகளை இயக்க ஆம்னி உரிமையாளர்கள் ஒப்புக்கொண்டனர் என சிஎம்டிஏ விளக்கமளித்துள்ளது. கவர்னராக RN ரவி நியமனம் பெற்றதிலிருந்தே அரசியல் அமைப்புக்கு விரோதமாக செயல்பட்டு வருகிறார் என கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ராமர் கோயில் கட்டியதால் மக்கள் அனைவரும் பாஜக பக்கம் போய்விடுவார்கள் என்பது தவறான கருத்து என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நியூஸ் 7 தமிழ் செய்தியாளரை மர்ம நபர்கள் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பியோடினர். நியூஸ் 7 தமிழ் செய்தியாளர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மிக்ஜாம் புயல் பேரிடர் மீட்பு நிவாரணப் பணிகளில் ஈடுபட்ட மீனவர்களுக்கு பரிசுப் பொருட்கள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் இருந்து தாம்பரம் ரயில் நிலையத்திற்கு செல்லும் பொதுமக்களின் நலன் கருதி கூடுதலாக மாநகர பேருந்துகள் இயக்கப்படும் என மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மம்தா பானர்ஜி விரைவில் குணமடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னையை சேர்ந்த தாரகை ஆராதனா வயது 9, நிஷ்விக் வயது 7, அஸ்வத்தன் வயது 14 ஆகிய 3 சிறுவர்கள் சென்னை நீலாங்கரை கடற்கரையிலிருந்து மெரினா கடற்கரை வரை கடலை காப்போம் என 20 கிலோமீட்டர் நீச்சல் அடித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். வருகிற 27ஆம் தேதி காங்கிரஸ் சார்பில் கவர்னர் மாளிகையில் முற்றுகை போராட்டம் KS அழகிரி அறிவித்துள்ளார். சாதி பிளவுகளும் மத வேறுபாடுகளும் தமிழர் ஒற்றுமையை சிதைக்க உருவாக்கப்பட்டவை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியுள்ளார். கீழக்கரை ஜல்லிக்கட்டு போட்டியில் 10 காளைகளை அடக்கி அபிசித்தர் முதலிடம் பெற்றார். சென்னை கோயம்பேட்டில் பதற்றமான சூழல் நிலவுவதால் 100க்கும் மேற்பட்ட போலீசார் ஆம்னி பேருந்து நிலையத்தில் குவிக்கப்பட்டுள்ளனர். குடியரசு தினத்தன்று ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் தமிழக ஆளுநரின் தேநீர் விருந்து காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், VCK உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணிப்பு செய்யப்பட்டுள்ளது. மம்தா பானர்ஜி இல்லாத INDIA கூட்டணியை கற்பனை கூட செய்ய முடியாது என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம ரமேஷ் கருத்து தெரிவித்துள்ளார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 6வது நடைமேடையில் அமைக்கப்பட்டிருக்கும் சொகுசு அறை திறந்து பயணிகளுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில் நிலையங்களில் உள்ள பயணச்சீட்டு விற்பனை செய்யும் கவுண்டர்களில் வாட்ஸ்அப் மூலம் QR பயணச்சீட்டு பெறுவதற்கான புதிய வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தைப்பூசத்தையொட்டி வள்ளலார் சபைக்கு பக்கிரான் என்ற இஸ்லாமியர் கடந்த 20 ஆண்டுகளாக காய்கறி, அரிசி மூட்டைகளை அனுப்பி வருகிறார். 170 ஆம்னி பேருந்துகள் நிறுத்தும் வசதி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்துதான் பேருந்துகள் இயக்க வேண்டும் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக கனிமொழி குழு 5ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கின்றனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் ரூபாய் 62 கோடியே 78 லட்சம் செலவில் ஜல்லிக்கட்டு மைதானத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாட்டில் பங்கேற்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை திருச்சி வருவதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சேலத்தில் சைக்கிள் வழங்கும் விழாவில் ஏற்பட்ட தாமதத்துக்கு பொறுப்பேற்று மாணவ மாணவிகளின் காலில் விழுந்து பாமக MLA அருள் மன்னிப்பு கேட்டுள்ளார். கூடுதல் கட்டணம் வசூலித்த பரனூர் சுங்காசாவடிக்கு ரூபாய் 50,000 அபராதம் நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கரூர் சேலம் வழித்தடத்தில் உள்ள வாங்கல் ரயில் நிலையம் நாளை முதல் மூடப்படுவதாக அறிவித்துள்ளனர். திண்டுக்கல் ஜனவரி 26இல் கொடைக்கானலில் சுற்றுலா தலங்களை காண வாகன நுழைவு கட்டணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. குடியரசு தின விழாவை முன்னிட்டும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ரத்து செய்துள்ளது. கேலோ இந்தியா விளையாட்டின் ஸ்குவாஷ் போட்டிகள் சென்னை நேர் பார்க்கில் உள்ள ஸ்குவாஷ் அகாடமியில் நடைபெற்று வருகிறது. இதன் ஒற்றையர் பிரிவு கழகத்துக்கு 1 தங்கம் 4 வெண்கலமாக மொத்தம் 5 பதக்கம் கிடைத்துள்ளது. மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1053 புள்ளிகளை எழுந்தது. இதனால் சந்தை மூலதன மதிப்பு ஒரே நாளில் ரூபாய் 8 கோடியே 36 லட்சம் குறைந்தது. தமிழகத்தில் ஜனவரி 30 வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.